பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 25 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க நடவடிக்கை, அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த ஆதரவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிந்து நதி நீர் பிரச்சனை தான் திரும்ப பேசப்படுது. எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னா 1960 ஜவஹர்லால் நேரு போட்டார். சரியா, இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை. ஓகேங்க, அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது சென்னையில் குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னை செனாய் நகரில் உறைவிட வசதியுடன் சரியா தங்கி படிக்கிற மாதிரி குடிமை பயிற்சிகள் மையம் புதுசாக தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்க போகிறாங்க சென்னை செனாய் நகரில். சரியா, அடுத்து பாருங்கள், இதில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், நான் முதல்வன் திட்டம்னு சொல்கிறீங்க, அதில் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 57 மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 57 பேர் போயிருக்காங்க குடிமை பணி தேர்வுக்கு. அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த நான் முதல்வன் திட்டம்னா என்ன அப்படின்னா, இதோட முக்கிய நோக்கம் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்களை அவங்களோட திறன் மேம்பாட்டை ஊக்குவிச்சு உயர்த்தி அவங்கள நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் மாணவர்கள் குறைந்தபட்சம் சரிங்களா மாணவர்களை அவங்களோட திறனை மேம்படுத்தி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கம். சரி, ரைட்டுங்க, அடுத்து பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். இது பாருங்களேன், இந்த தென் மாவட்டங்களில் புதிய ரயில் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திண்டுக்கல் சபரிமலைக்கு புதுசாக ட்ரெயின் இயக்குனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அதாவது 3 மொழிகளில் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க. ஆனால் அது இப்போ தமிழ் எழுதுனா அது ஹிந்தி மாதிரியே இருக்குது. இப்போ உள்ளே அப்படின்றதுக்கு அந்தர் அப்படின்னா தமிழில் ஆ இந்தாயிர் அப்படின்னு எழுதுறது, ஊ இல்லே அப்படி உள்ளே அப்படின்னு சொல்லி எழுதாமல். அதே மாதிரி பாகர் அப்படின்னா வெளியே அப்படின்னு எழுதாமல் பாஹாயிர் பாகர் அப்படின்னு தமிழில் எழுதுறது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, பட் இது ஒரு பிரச்சனையாக பேசியிருக்காங்க, முக்கியமான ப்ராப்ளமாக. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் மயனைஸ்க்கு 1 வருஷத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, தெலுங்கானாவில் இப்படி தான் ஒருத்தவங்க மயனைஸ் சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அதனால் தெலுங்கானாவில் தடை விதிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த பச்சை முட்டை ப்ளஸ் எண்ணெய் இது 2ல் தான் அந்த மயனைஸ் தயாரிக்கப்படுது. அதனால் சால்மனெல்லா பாக்டீரியா அதிகமாக இதில் உற்பத்தி ஆனாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த மயனைஸை ஸ்டோர் பண்ணி வேற வைக்கிறாங்க. அதை அன்னைக்கே காலி பண்ணாமல். இதனால் வரக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னா சால்மனெல்லா பாக்டீரியா. நம்ம படிச்சிருப்போம், சால்மனெல்லா டைஃபி குடற்காய்ச்சல். சரியா, அந்த சால்மனெல்லா பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால இது உணவை விஷமாக மாறி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏப்ரல் 8 ஓராண்டுக்கு தமிழ்நாட்டில் மயனைஸ் தடை. கேட்பாங்க என்ன பாக்டீரியான்னு கேட்பாங்க. சரியா, அதே மாதிரி இந்ததுங்க, முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க. இது சார்ந்து வேறு உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. இது ஒன்று மட்டும் முக்கியமானது, எங்கே முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா கும்பகோணம். சரியா, சரி, ரைட்டு, அடுத்து பாருங்கள். இதாங்க மெயின். ஏப்ரல் 24 என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தினம். சரியா, 1992 ஏப்ரல் 24 தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுது. இதில் பீகாரில் பேசியிருக்காரு நம்மளோட பிரதமர். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாயத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் எது அப்படின்னா பீகார். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் எதுனா பீகார் மாநிலம். இன்னொன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, என்ன அப்படின்னா உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 2வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். உருக்கு உற்பத்தியில் இந்தியா 2வது மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, அதே மாதிரி மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில்
வியாழக்கிழமை இந்தியா ஸ்டீல் 2025 அப்படின்ற நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அப்போ இது கேட்கலாம் சரியா. இந்தியா ஸ்டீல் 2025 அப்படின்ற நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வந்து நடைபெற்றுச்சு. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சிந்து நதி ஒப்பந்தம் தான் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1960 அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஸோ 2-3 தடவை வந்துருச்சு, அதனால மேபி கேட்கலாம். ஓகேவா, சரிங்க. அடுத்து இந்த பாருங்கள், இது வந்து பாகிஸ்தானுக்கு போகும்போது பாகிஸ்தானோட 70% குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுது. அதே மாதிரி 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகுபடிக்கு வந்து பயன்படுது சிந்து நதி. இதை நிப்பாட்டினாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலிருந்து ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சூரத் போர்க்கப்பலோட முக்கியமான அம்சம் என்னன்னா அதிநவீன அம்சங்களுடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல். இதான் மெயின் சரியா. அப்போ கேட்பாங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐஎன்எஸ் சூரத் சரியா. போன வருஷம் ஜனவரியில் தான் இணைக்கப்பட்டுச்சு, அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், பாகிஸ்தான் நடிகர் சரியா, அவர் பேர் என்னன்னா ஃபவத் கான் அப்படின்றவர் நடித்த அபீர் குலால் அப்படின்ற படத்துக்கு வந்து இந்தியாவை வந்து வெளியிட தடை விதிச்சிருக்காங்க. அதனால் அவர் நடித்த படம் வெளிவராது. யார் அப்படின்னா ஃபவத் கான் அப்படின்ற பாகிஸ்தான் நடிகர், அபீர் குலால் அப்படின்ற திரைப்படம் சரியா. சரி ரைட்டு ஓகேங்க. அடுத்து பாருங்கள், அதாவது ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பின் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா தான். இப்போதைக்கு 90 நாள் அந்த வரி விதிப்பை நிப்பாட்டி வச்சிருக்காரு எல்லா நாட்டுக்கும். முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு 26% அந்த பரஸ்பர வரி வந்து போட்டிருந்தாரு சரியா. அந்த வரி விதிப்புக்கு அப்புறம் அமெரிக்காவுடன் முதலாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. இன்னொன்று பாருங்கள், பிரவீன் சித்ரவேல் அவர் அப்படின்ற தமிழ்நாட்டு வீரருக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. எதில் அப்படின்னா மும்முறை தாண்டுதலில். அதாவது கேரளத்தில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் சரியா. ஃபெடரேஷன் கோப்பை தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் மும்முறை தாண்டுதலில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் பிரவீன் சித்ரவேல் சரியா. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானது. அப்போ கேட்பாங்க பிரவீன் சித்ரவேல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா மும்முறை தாண்டுதல் தடகள வீரர் சரியா. சரி, அதே மாதிரி இந்த இது நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸ்பெயினில் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யார் ஜெயிச்சிருக்காங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரியா. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதாங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.